गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 17ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானினுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால இன்னைக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும், சுகபோக வாழ்வை தருகின்ற ஒரு நட்சத்திரம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான் சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கே இருக்கின்றார். உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவங்களுடைய அருளை எல்லாம் பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் தாக்கங்கள், இல்லைன்னு சொன்னா குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள்னால குடும்பத்துல மகிழ்ச்சிகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் தன் பெயரில் மாறி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள்னால ஆதரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பசங்கள்லாம் பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறைய பண உதவி செய்யலாம், இல்லைன்னா வேறு விதங்கள்ல சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகைகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மனநிலையில ஒரு இனிமையான மனநிலை இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும். பூர்வீக வீட்டுல சிலருக்கு பெயிண்டிங் சம்பந்தமான ஒர்க்ஸ், இல்லைன்னு சொன்னா அழகு வேலைப்பாடுகள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பாலின நபர்களுடைய ஆதரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. பெண் பிள்ளைகள்னால அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் வர உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு இசை கருவிகள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு ரீதியா, அனுபவ ரீதிகள்ல உங்களுக்கு நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல அடுத்த கட்ட ஒரு வாய்ப்பை பெறுவதற்கான முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அழகு சார்ந்த எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுவதிலையும் இன்னைக்கு அதிக விருப்பம் கொண்ட நபர்களாக நீங்க இருப்பீங்க. மனதிற்கு பிடித்த நண்பர்கள், உறவினர்கள், விரும்பிய நபர்கள் இவங்களோடு எல்லாம் சந்திப்புகள் நிகழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சூழல்களும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான ஆலோசனைகள்ல நல்ல முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைத்துறைகள்ல முயற்சி செய்ய விரும்புகின்ற நபர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம கூட சண்டை போட்டுட்டு வேற ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டு பிரிஞ்சு போன நபர்கள் மீண்டும் சமாதானமாகி வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கல்வி சார்ந்த மற்றும் கலைகள் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அன்னைக்கு நுணுக்கமான ஒரு மனநிலையாகவும், நம்ம அதே நேரத்துல ரொம்ப இப்ப ட்ரெண்டியா இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்பனைகள், கவிதைகள், பாடல், இசை இதுல எல்லாமே மனதளவுல
இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதன் சார்ந்த ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாணவர்களுக்கு மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கின்றது. ஏதாவது சின்ன சின்ன தடைகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல சரியாகி இன்னைக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. முடிஞ்சா குலதெய்வத வழிபாடு பண்றது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உற்பத்திகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எந்த ஒரு சுப காரியங்களும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். நல்ல முறையில அது முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் இன்னைக்கு வேண்டாம். மனதளவுல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள், பய உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சியை தவிர்த்து விடுவது மிகவும் நன்மைகள் தரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார முயற்சிகள், அப்படி இல்லைன்னு சொன்னா வெளிநாட்டு பயணங்கள், அங்க போய் வேலைக்கு சேர்றது, இல்ல தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சின்ன சின்ன அலைச்சல்களும் இடைஞ்சல்களும் இருந்தாலும் பெரிய முக்கியமான வேலைகள்ல இன்னைக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க. உடல் நல சம்பந்தமான செலவுகள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லக்ஸூரியா திங்க் பண்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் ஆடம்பரமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற வீடு, வண்டி வாங்கினாலுமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இருக்கும் வீட்டையே, அதாவது தான் வசிக்கின்ற வீட்டிலேயே கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்ஸ், கலை பொருட்கள் வாங்கி அழகுபடுத்துறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அம்மா வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சினி ஃபீல்டு சம்பந்தப்பட்ட மேற்கல்விகளாக படிக்கலாம். அதாவது சினிமா துறை சம்பந்தமான மேற்கல்விகள் படிக்க விரும்புகிற நபர்கள் தாராளமாக இன்னைக்கு படிக்கலாம். அழகு கலை சார்ந்த மேற்கல்விகள் படிக்க விரும்புகிற நபர்களும் இன்னைக்கு தாராளமாக அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாம். நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கும். கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்கள்ல மேற்கல்வி படிக்க விரும்புகின்ற நபர்கள், அதாவது ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான சம்பந்தம் உள்ள அழகு கலை நிறைந்த நுணுக்கமான கட்டிடக்கலைகளோட அந்த மாதிரியான ஒரு மேற்கல்விகள் எடுத்து படிக்க விரும்புறவங்களும் இன்னைக்கு தாராளமாக அதற்கான முயற்சிகள்ல செய்யலாம். இது எல்லாமே இன்னைக்கு ஒரு மனதிற்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான சுப செலவுகள் நிறைய இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நிறைய நடக்கும். அதன் வழியில சுப செலவுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்களோடு சந்திப்புகள் நிகழ்கின்ற மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லுகின்ற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகு சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பாலின நபர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துல இருக்கிற பெண்களா இருந்தா கொஞ்சம் அதிகமான இன்னைக்கு செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு விருப்பமான பொருட்கள் வாங்குகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே நல்ல முறையில இன்னைக்கு இருக்கும். சுவாச ரீதியான உறுப்புகளுடைய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ செலவுகள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார சம்பந்தமான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கலை பொருட்கள் விற்கிறது, அலங்கார தோரணங்கள், அலங்கார பொருட்கள் விற்கிறது, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்பனை, இந்த மாதிரியான வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு நல்ல முறையில முன்னேற்றமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொத்துகள் மீதான கடன்களை அடைக்கின்ற சூழல்களும் இருக்கும். நம்ம வீட்டின் மேலேயோ இல்ல வாகனத்தின் மேலேயோ
இல்லைன்னா நகைகளை வச்சோ ஏதோ ஒரு லோன் ஏதாவது வாங்கியிருக்கோம்னு சொன்னா அதற்கான கடன்களை அடைக்கின்ற முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு வேலைகள், வெளிநாட்டில் தொழில் தொடங்கும் முயற்சிகள், ஆன்மீக பயணங்கள், இந்த மாதிரி பயண ரீதியான விஷயங்களை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். எடுக்கக்கூடிய வியாபார சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். திருமண விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கணும்னு விரும்பப்படுறவங்க இன்னைக்கு தாராளமாக அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்ளும் முயற்சிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். அந்த கடனை கட்டுறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளிலும் இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சாதாரண நாளை போல நம்ம இன்னைக்கு தொடங்குறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு முயற்சிகள், திறமைகள் இதற்கு எல்லாமே இன்னைக்கு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கின்றது. நீங்க எடுத்து வைக்கிற அடிகள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தைரியமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் துணிவாக செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசைத்துறைகள்ல இருக்கின்ற நபர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன செலவுகளோடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ளுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வசதி வாய்ப்புகள் காரணமாக இடமாற்ற சிந்தனைகள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம வசதிகள் பத்தல அப்படின்ற ஒரு காரணத்தினால இடமாற்றம் ஏற்படலாம். அதாவது ஸ்கூல்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்ல, வீட்டுல நமக்கு பக்கத்துல இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு வசதி வாய்ப்புகள் காரணமாக நம்ம எங்கேயாவது பக்கத்துல வீடுகள் மாறலாம். இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் 2 ஊர் தள்ளி போகலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல இருக்கிற நபர்களுக்கு லாபமும் வெற்றியும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக அந்யோன்யங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல லாபமும் முன்னேற்றமும் இன்னைக்கு நிறையபடியாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. கை சார்ந்த பகுதிகளிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். நரம்பு மண்டல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எழுத்துகள் மூலம் சாதிக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வேலைகள்ல வருமானங்களும் லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கற்பனை, ஓவியம், கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சின்ன செலவுகள் செஞ்சோம்னா லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பங்குதாரர்களோடு ஒப்பந்த சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதுல எதிரான ஒரு முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா நம்மளே அந்த வேலைகளை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி வரன் பார்க்க போக விரும்புறவங்கன்னு சொல்றவங்க இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் பார்த்து கொள்வது மிகவும் நன்மையானதாக இருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். கடன் வாங்குறத இன்னைக்கு கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது.
இருக்கின்றது. நம்ம தொட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா முடியும். நம்ம நினைச்ச மாதிரி முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம வந்து எந்த விஷயங்கள் முடியணும்னு நினைச்சு முயற்சி பண்றோமோ அதற்கான ஒரு விஷயங்களை இன்னைக்கு மூவ் பண்ணலாம். நல்லபடியா முடியும். ஒரு வரன் பார்க்க போகலாம், பேங்க்ல லோன் கேட்க போகலாம், ஒரு பெரிய ஒரு அதிகாரிய பார்த்து ஏதாவது ரெக்கமெண்டேஷன் சம்பந்தமா பேச போறவங்கனாலும் போகலாம், அரசு காரியங்கள் ரீதியான முயற்சிகள்ல ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னாலும் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு வெற்றிகள் அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள்ல நம்மளா இன்னைக்கு ஈடுபட்டுக்க கூடாது. கொஞ்சம் அதுல எல்லாம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. வீண் விவாதங்கள் செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பகைவர்கள் வழியில சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால இன்னைக்கு நம்ம வந்து பேச்சுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுடைய தொழில்ல குடும்பத்தினரின் ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தினருக்கு நீங்களும் ஆதரவு நிறைய தருவீங்க. நிறைய சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினரால லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள், லாபங்கள் ஒரு பண விஷயமாக இருக்கலாம், வேறு ஏதாவது முயற்சிகள்லயும் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு லாபம் தர்ற மாதிரி குடும்ப ரீதியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தன வரவுகள் தாராளமாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இனிய மனநிலை இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சிலும் இன்னைக்கு இனிமையான சூழல்கள் உங்களிடம் அதிகமாக காணப்படும். கொஞ்சம் கலகலப்பாக, ரொம்ப சந்தோஷமான ஒரு மனிதராக இன்னைக்கு தென்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகளை புதிதாக மேம்படுத்துகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது மேலும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம், இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தொழில் முறைகள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு அதிக சப்போர்ட் செய்யறதுக்கான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால எந்த ஒரு காரியங்கள்லயும் நம்ம இன்னைக்கு பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல வாடிக்கையாளர்களை கவரும் சூழ்நிலைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பேசியே வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸை எல்லாமே கவருகின்ற வண்ணங்கள்ல இன்னைக்கு நம்ம செயல்பாடுகளும் பேச்சுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. முகப்பொலிவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம பார்க்கிறதுக்கே கொஞ்சம் பிரகாசமான ஒரு சூழ்நிலையில அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை, நடனம், நாடகம் இந்த மாதிரியான கலைகளை கற்றுக்கொள்வதுல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முடிஞ்சா டிரைவிங் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், ஆரி ஒர்க் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி அழகு ரீதியில நமக்கு என்ன தெரியணுமோ அதையெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களின் வழியில ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஆராய்ச்சி செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் நிறைய இருக்கும். சிலர் வந்து ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல இருப்பாங்க. அதன் முறைகள்ல அவங்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமை பொறுப்புகள் எல்லாம் உங்களுடைய தொழில்கள்லயோ பணி சார்ந்த இடங்களிலோ வகிக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். முதன்மையான ஒரு நிலையில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுடைய தொழில் சார்ந்தோ இல்லைன்னா அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கோ அந்த நம்ம இன்னைக்கு முதன்மையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வாடகை பணம் மூலமான வருமானங்கள், லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தருவதன் மூலமான லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து லாபகரமான தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீட்கும் திறன் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு சரியாகிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேக்கப் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான கலைகள்ல
சிலர் ஆர்வங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கலைநயம் மிக்க பொருட்கள் செய்கிறது விஷயங்கள், இந்த நெறைய வந்து ஆ தோரணங்கள் தொங்க விடுவாங்க. இல்லன்னா அழகு பொருட்கள் சார்ந்த எங்கேயாவது ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்றவங்க, இந்த மாதிரியான கலைகள்லயும் இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள்ல நாமளா கலந்துக்க கூடாது. வீண் விவாதங்களையும் இன்னைக்கு நம்ம தவிர்த்திடுறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருந்தோம்னாலே இன்னைக்கு போதுமானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் தொடங்குகின்ற விஷயங்கள், வியாபாரங்கள் தொடங்குகின்ற விஷயங்கள், இதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கின்றது. ஆபரணங்கள் வாங்குற விஷயங்களாக இருக்குன்னா, இன்னைக்கு தாராளமாக அதன் குறித்த முயற்சிகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் ஏதாவது ஒண்ணு செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னாலும், தாராளமாக இன்னைக்கு நம்ம அதன் சார்ந்த விஷயங்களை தொடங்கலாம். நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. சாலை சார்ந்த பகுதிகள்ல நம்ம போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்களில் கவனம், தொழில் முறைகளில் கவனம். நம்ம எந்த ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னு சொன்னா வெளிநாடு போகின்ற முயற்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா கோவில் வேலைகள்ல ஈடுபாடு எடுக்கின்ற விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுடைய தொழில், இல்லைன்னா அரசு பணி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் தொடங்கும் விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் புதிதா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அப்பா வழியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போக விரும்புகின்ற நபர்கள், அதாவது வெளியூர்ல போயி, வெளிநாட்டுல போயி தொழில் தொடங்கும் முயற்சிகளாக இருக்கலாம், வேலை தேடுகின்ற முயற்சிகளாக இருக்கலாம், சாதாரண ஒரு பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கின்ற நபர்களுக்கு அது நல்ல முறையில அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு கோவில் வேலைகள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். இசை சார்ந்த எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளும் முன்னேற்றமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாமியாருக்கு ஆதரவாக உதவி செய்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவருக்கு ஏதாவது பண உதவியாகவோ இல்லைன்னா வேறு விதங்கள்ல உதவியாகவோ நீங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அடுத்தவர்களை கவர்ந்திடும் சக்தி இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக இருக்கும். பேச்சு ரீதியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா நம்ம முகப்பொலிவாக இருக்கட்டும், இந்த வகைகள்ல அடுத்தவர்களை கவருகின்ற சக்திகள் இன்னைக்கு அதிகமாக நம்மளிடம் காணப்படும். அழகுபடுத்திக் கொள்ளும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அலங்கார பிரியராக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய சுய முயற்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துல எடுத்தாலும் தானாக சுயமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய உயர்வான சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பெயரும் புகழும் இன்னைக்கு உயர்வானதாக இன்னைக்கு இருக்கும். தோற்றத்திலும் கம்பீரமும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நம்மளுடைய பேச்சிலயும் நல்லபடியா இருக்கும். தோற்றமும் அடுத்தவங்க நம்மள பார்த்து வியக்கிற வண்ணம் கம்பீரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அழகுபடுத்திக் கொள்ளும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வெளியிடங்கள்ல பேச்சாற்றல்கள்னால மேன்மைகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வெளியிடங்கள்ல பேச்சாற்றல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மனோபலமும் தைரியமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செய்கின்ற விஷயங்கள்ல தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கான முன்னேற்றங்கள்ல ஆர்வமுடையவர்களாக இருப்பீங்க. நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள்லயே வெளியே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆர்வமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது.
எதிலுமே முதன்மை வகிக்கின்ற குணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டா இருக்கணும் எதுலயுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தர்ம சிந்தனையும் இன்னைக்கு மேலோங்கி இருக்கும். தர்மம் செய்கின்ற ஒரு புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. உங்கள் கடமைகளுக்காக உங்களையே அர்ப்பணிக்கின்ற தன்மைகள் இன்னைக்கு அதிகமாக உங்களிடம் காணப்படும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள், பொருள் வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வரன் பார்க்க விரும்புற நபர்களாக இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தாராளமாக அதன் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள், கொஞ்சம் உடல்நிலையில சோர்வு இந்த மாதிரி எல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். மனதளவுல ஒரு குழப்ப சிந்தனைகள் இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம புதிய முயற்சிகளை எடுக்கும்போது, அதுல சரிவர செயல்பட முடியாமல் போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. செய்யக்கூடிய ஒரு தொழில் விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா வியாபார ரீதியான விஷயங்களாக இருக்கலாம். முன்னேற்றங்கள் நெறைய இருக்கும். 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு போய் தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இது எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். சுப காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்ம உடல்நிலையில கவனங்கள் தேவை. முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனங்கள் தேவை. நம்மளுடைய பேச்சுகள்லயும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது கவன நிலைகள் தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், குறிப்பா சுகரு, தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியில ரொம்ப வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் ரீதியில ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வகைகள்ல செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நீங்காத வியாதிகள்னால கொஞ்சம் துன்ப நிலைகள் உடல்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான செலவினங்கள் இருக்கும். குடும்பத்தினருக்கு தேவையான அம் ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடுற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எதிர்பாலின நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு நடந்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். கண், செவி இந்த மாதிரி புலன்கள் சார்ந்த பகுதிகள்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக நெருக்கங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பெரிய அளவு முதலீடுகள் போடுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. தவறான செய்கைகளுக்கு தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால எந்த விஷயங்கள் நம்ம சரியோ அதை மட்டும் செய்தால் இன்னைக்கு போதுமானது. எது தேவையில்லாததோ அதுல நம்ம ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். வீணான கொஞ்சம் பிடிவாத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கொஞ்சம் விட்டு குடுத்து போறதுல ஒன்றும் தப்பில்ல. குறைஞ்சு போயிட மாட்டோம். அதனால விட்டு குடுத்து போறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தும் தன்மைகள் நமக்கு இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. பாத பகுதிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த வகைகள்ல செலவினங்கள் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு முதலீடுகள் போட்டு தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. குடும்பத்துல உடல்நிலையில கவன நிலைகள் தேவை. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உடல்நிலையில கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. வீணான தகராறுகள்ல நாமளா இன்னைக்கு கலந்துக்காம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தைக்கு கண் சார்ந்த பகுதிகள்ல அதிக கவனநிலைகள் இன்னைக்கு தேவை. நெருங்கிய நபர்கள் மூலம் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நமக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும் இன்னைக்கு. சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் திடீர்னு மேற்கொள்ற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய பொருட்களின் மீது மூலதனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது.
மறைமுகமான வெற்றிகள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு நமக்கு இருக்கின்றது. ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மனைவி மற்றும் குடும்பத்தாரோடு வாக்குவாதங்கள், அவங்களுடைய குடும்பத்தாரோடு எந்த வாக்குவாதங்களும் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். அவங்க வழியில சின்ன சின்ன செலவினங்கள் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதாவது மனைவி மற்றும் அவர்கள் குடும்பத்தாரோடு வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். அவங்களோடு ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். திருமண பேச்சுகள் பேச விரும்புறவங்க தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள விரும்புறவங்களும், அதாவது தொழில் முறைகள்லயோ வியாபார ரீதியிலாகவோ பயணம் சார்ந்தோ ஏதோ விஷயங்களை மேற்கொள்றீங்கன்னு சொன்னா தாராளமாக இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் போக விரும்புறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். தொழில் மற்றும் வியாபார ரீதியிலான பயணங்கள் செய்ய விரும்புகின்ற நபர்கள் தாராளமாக செய்யலாம். புதிய முயற்சிகள் செய்யும் போது அதுல நல்ல முறையில முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதன் வழியில எதிரான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிய தொழில் முயற்சிகளோ வேறு ஏதாவது புதிய முயற்சிகளோ இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப திருமணம் சார்ந்த பேச்சுகள் வரலாம், இல்லைன்னா தொழில் முறைகள்ல லாபங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு செய்கைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான பேச்சுகள்ல லாபகரமான முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல முடிவுகள் கிடைக்கலாம். நம்ம பேசிட்டு வந்திருப்போம், அவங்க கிட்ட நாங்க பேசிட்டு சொல்றோம் சார் அப்படின்னு சொல்லி நம்மள அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில்ல செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்களும் இன்னைக்கு அதன் வழியில அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது அதுவும் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழியில லாபங்கள், ஆதரவுகள், ஆதாயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதாவது கணவனா இருக்கிறீங்கன்னா மனைவியினால, மனைவியா இருக்கிறீங்கன்னா கணவனால ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் வழியில செல்வ வரவுகள் வர உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அவர் வழியில ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலர் ஜவுளி வியாபாரம் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வியாபாரங்கள் நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு வியாபாரங்கள் பண்றவங்களுக்கு அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. எதிர்பாலின நண்பர்கள் வழியில ஆதாயங்கள், லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வழியில, எதிர்பாலின ஃப்ரெண்ட்ஸ் வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதுலெல்லாம் இருந்தவங்களுக்கு மருத்துவத்துறைகள் மூலமா நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேங்க் ரீதியான பேச்சுவார்த்தைகளிலும் நல்ல முறையில இன்னைக்கு இருக்கும். அதாவது பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருப்போம், இல்ல வேற ஏதாவது விஷயங்களாக நம்ம பேசியிருந்தோம்னா சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் தொடர்புகள் எல்லாம் பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பியவர்களை சந்திக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவு முறைகளிலோ இல்ல நமக்கு விரும்பிய நண்பர்களோ இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நம்ம சந்திப்போடு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தோஷமான விஷயங்கள்ல ஈடுபடுகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒப்பந்த விஷயங்கள்ல சிலர் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதாவது தொழில்முறை ஒப்பந்தம், வியாபார ரீதியிலான ஒப்பந்தம், இந்த மாதிரி ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுகின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதையுமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற சூழல்களாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சமையல் சம்பந்தமான கலைகள், சிற்பம் சம்பந்தமான கலைகள், ஓவியம் சம்பந்தமான கலைகள், இந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கின்றது.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அதன் வழியில கொஞ்சம் இம்சைகள், தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால கடன் வாங்குறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டிய விஷயங்களை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால சாதனை புரிகின்ற நாளாக இருக்கின்றது. வரன் பார்க்க போகலாம், பேங்க் ரீதியான பேச்சுவார்த்தைகள் பண்ணலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களாக பேசலாம். இல்லன்னு சொன்னா நம்மளுடைய ஒரு வரன் பார்க்கிற விஷயங்கள்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள அடுத்தடுத்து பேசலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக பேசலாம். ஒரு நிறுவனத்திற்காக வேலை கேட்டு போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு போகலாம். அது வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள நல்ல தேவைகள நம்ம இன்னைக்கு நிறைவேத்திக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. வீண் விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால பேச்சுல மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய தொழில் முறைகள், பணி ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலை பொருட்கள் சம்பந்தமான விற்பனை, சிலர் வியாபார ரீதியில முன்னேற்றமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதாவது எந்த மாதிரி வியாபாரங்கள்னா, கலை பொருட்கள் சம்பந்தமான விற்பனை, அழகு பொருட்கள் சார்ந்த விஷயங்கள். சிலர் வந்து மேக்கப் சம்பந்தமான வியாபாரம், மேக்கப் பொருட்கள் சம்பந்தமான வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த வேலைகள் நல்லபடியில நடக்கும். டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு அதன் முறையில இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறவங்களுக்கு அதன் வழியில இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடம்பர பொருட்கள், வீட்டு உபயோகத்துல இருக்கின்ற ஆடம்பர பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது பொட்டிக் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய வியாபாரங்களும் இன்னைக்கு நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. திரையுலகத்துல முயற்சி செய்றவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நெறைய கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நெறைய இருக்கின்றது. உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காம பார்த்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எதிர்பாலின நபர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பெண்கள் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்கின்ற நபர்களுக்கு அதன் வழியில இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த செலவினங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மதிப்பு மரியாதை மிகுந்த கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கலாம். ஏதாவது ஒரு பதவிகள்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபார விஷயங்கள்ல முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாமியாருக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக தேவைப்படுகின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல முதன்மை வகிக்கின்ற சூழல்கள் இருக்கும். இதுல நம்ம வந்து இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் நம்மளுடைய அரசு பணியோ இல்ல தனியார் பணிகளிலோ இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம முதன்மையாக இருக்கின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசு பணிக்கான முயற்சிகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய ஆற்றல்கள் இன்னைக்கு அளவிட முடியாத அளவுல இருக்கும். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு நிறைய எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியா இருப்போம். தொழில்லயோ இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்லயோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கின்றது. அரசுக்கான அபராதங்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எங்க போனாலும் அதற்கான கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது நுண்ணிய கலை கட்டிடங்கள் அந்த மாதிரி கட்டிடத் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். அவங்களும் நிறைய இன்னைக்கு ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகளை செழுமையாக்குகின்ற எண்ணங்கள் இருக்கும். மேலும் மேலும் தொழிலை வளர வைக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள், மேம்படுத்துற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக
அதிகமாக இருக்கும். விரிவுரையாளர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பணிகள் இன்னைக்கு நல்ல முறையில சிறப்பானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களோடு அளவான பழக்கம் வச்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்துடலாம். அதனால பேசும் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் லிமிட்டா இருந்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வெளிநாடு வேலைகள் இல்லைன்னா வெளிநாட்டுல தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள், இதன் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் செய்யக்கூடியவங்களும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். அது எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செய்யக்கூடிய விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில்முறை சம்பந்தமான பாதுகாப்புகள் தேவை. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதனால வண்டி வாகனங்களில் கவனம், மிதமான வேகம் மிகவும் நல்லதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்க விரும்புறவங்க இன்னைக்கு அதன் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்னொரு நாள் அதை செஞ்சுக்கலாம். அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். தந்தையிடம் பூர்வீக சொத்து குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு செல்லுகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. தந்தையால சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் வாங்குகின்ற சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு சொந்த ஊரிலிருந்து வெளியூர் போகும் அளவிற்கு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள் வழியில செலவுகள் இருக்கும். அதாவது கோவில் வேலைகளை எடுத்து செய்றோம் அப்படின்னு சொன்னா அதன் வழியில நமக்கு எதிர்பாராத வகைகள்ல செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அன்னதானம், கல்வி தானம் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் கோவில்ல நடக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு போட்டுறலாம், அப்படி இல்லைன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக தேவைப்படுகின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வேலை தேடுகின்ற நபர்களுக்கு வேலை கிடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தங்களின் மத ரீதியான நம்பிக்கைகள் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போகணும், புனித யாத்திரைகள் போகணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வாகனங்கள், சொத்துகள், வசதி வாய்ப்புகள், நல்ல செல்வ வளங்கள் இதெல்லாமே இன்னைக்கு அதிகமானதாக இருக்கும். அரசு வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகளில் எல்லாம் நம்ம ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. சிலர் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகாரம் மிக்க பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. பூர்வீக பொன் பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. எதிர்பார்த்த தன வரவுகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு இன்னைக்கு கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்கே சொத்து வாங்கும் முயற்சிகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம கேட்காமலேயே இன்னைக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். மனநிலையில ஒரு தடுமாற்ற நிலைகள் இருக்கும், பதற்றம் இருக்கும், பய உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர நம்ம செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள்ல நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். காரியங்கள்ல லாபங்களும் முன்னேற்றமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா வியாபார ரீதியிலான விஷயங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது நமக்கு அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க போற விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கலாம். அது நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி தேவி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இப்போ இன்னைக்கு உடல்நிலையில கவனம் தேவை. முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பொருட்கள் இதில் எல்லாம் கவனங்கள் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் தேவை. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இது அவங்களுடைய உண்மையான ஜாதகங்கள், பிறப்பு ஜாதகங்கள் அடிப்படையில் மாறுவதற்கான வித்தியாசங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த மேற்படிப்புகள் படிக்கின்ற எண்ணங்கள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் மற்றும் உறவினர்களோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எதிர்பாலின நபர்களிடம் இன்னைக்கு கவனமாக நடந்துக்கணும். நெருப்பு, மின்சாரம் இதன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது நம்ம அவசியமா இன்னைக்கு ஹெல்மெட் அணிஞ்சு போகணும். அதே மாதிரி சீட் பெல்ட் அணிஞ்சு வெளியே போறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம முதலீடு போடுற விஷயங்கள்ல இன்னைக்கு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். கட்டுமான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனம் அல்லனா பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக தருவீங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளோடு கருத்து மோதல்கள் வரும். பசங்கள்லாம் பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு கருத்து மோதல்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்களுக்கு கடன் தரும் சூழல்கள் சிலருக்கு வர வேண்டியதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப அவசர தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கடன் கேட்கின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாகனம், நகை, பூர்வீக சொத்துகள் இதன் மீதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை வெளியே எடுத்துட்டு போகும்போதும் சரி, நம்ம அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல நம்ம ரொம்ப தூரத்துல இருந்தோம்னாலும் அப்பப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். வெளியில நகைகள் எல்லாம் ரொம்ப அளவுல எல்லாம் இன்னைக்கு போட்டுட்டு போக வேண்டாம். நம்ம சுமாரா இருந்துக்கிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்கள் வழியில மீண்டும் ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டுகள் உங்களை மீது ஏற்படுத்துகின்ற நபர்கள் மீது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க நம்ம மேல எப்பயுமே கொஞ்சம் ஒப்பீனியன் சரியா சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதே இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு சொத்துகள் சார்ந்த விஷயங்களாக அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தானா சொந்தமா சொத்துகள் இப்போ ஒரு வீடே கட்டணும், இல்லை பூர்வீக வீட்டை ஏதாவது விற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதற்கான டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு இருக்கிறோம்னா அதற்கான அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயில் மூலமான சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலர் உயில் சம்பந்தமான சொத்துகள் இருக்குன்னா அவங்களுக்கு இதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூதாதையர்கள் வழி வழியாக பயன்படுத்திய மரபு பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களையும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். வெளிநாடு செல்ல விரும்புகின்ற நபர்கள் போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். வரன் பேசி முடிக்க விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் போக விரும்புறவங்க தாராளமாக இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களும் தாராளமாக செய்யலாம். புதிய முயற்சி
முயற்சிகள், நல்ல காரியங்கள் செய்ய விரும்புறவங்க இன்னைக்கு எல்லா விஷயங்களும் தாராளமாக எடுத்து செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். கடன் வாங்குவதை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுறது மிகவும் நல்லது. ரொம்ப அவசரம், ஒரு மருத்துவ செலவுகள் எல்லாம் வருது அப்படிங்கிற விதத்துல மட்டும் நம்ம இன்னைக்கு கடன் வாங்கிக்கலாம். மற்றபடி அவசியமில்லாத கடன்களை இன்னைக்கு வாங்க வேண்டாம். அந்த முறைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதே மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. கேஸ் ஏதாவது போட விரும்புறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். அந்த கேஸ் நமக்கு ரொம்ப தலைவலியை தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வரன் பார்க்க செல்ல விரும்புறவங்க இன்னைக்கு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அதை இன்னொரு நாள் பார்த்துக் கொள்வது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நண்பர் ரீதியான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு உறவிலேயே வரன் தேடுகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் முறையில ஏதாவது வரன் தேடுகின்ற முயற்சிகள் சிலருக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி படிக்கும் இடத்திலும் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாழ்க்கை துணைக்கு வாசனை பொருட்கள் சம்பந்தமான வியாபாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் சார்ந்த வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில லாபகரமானதாக இருக்கின்றது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மட்டும் நம்ம ஏதாவது மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அழகு பொருட்கள், கலை சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக போகும். ஆடம்பர பொருட்கள் விற்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில வியாபாரங்கள் இன்னைக்கு நல்லபடியா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இனிப்பு சம்பந்தமான பானங்கள், இனிப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்கள் வச்சு விற்கிறவங்களுக்கு அதன் ரீதியில வியாபாரங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. துணி சம்பந்தமான வியாபாரம், டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு அதன் ரீதியில வியாபாரங்கள் இன்னைக்கு நல்ல முறையில முன்னேற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்களும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளோ அதற்கான முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்காக ஒரு கன்சீவா இருக்கிறீங்கன்னு சொன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் எடுத்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். மாமனார் வழியில உங்களுக்கு ஏதாவது உதவிகளோ ஆதரவுகளோ இல்லைன்னா வரவுகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கு ஆதரவுகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏற்றுமதி துறைகள்ல வேலை செய்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியில இன்னைக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்கான ஒரு முயற்சிகளோ ஈடுபாடுகளோ எடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மீடியா துறைகள்ல முக்கியமான நபர்களை பேட்டி எடுக்கின்ற ஒரு விஷயங்கள் நடக்கலாம். சிலருக்கு மீடியா துறைகள்ல இருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு பிரபலமான நபர்களாக இருப்பாங்க, அவங்கள பேட்டி எடுக்கின்ற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை தொழில்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு அதன் குறித்த முயற்சிகள் எதுவும் வேண்டாம். புதிய தொழில் முயற்சிகள் செய்ய போறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயல்லையும் இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சாதாரண நாளை போல நம்ம தொடங்குவது மிகவும் நன்மையானதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கேஸ் போட விரும்புறவங்க தாராளமா இன்னைக்கு போடலாம்.
வரன் பார்க்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வரன் ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு புதிதான ஒரு நிறுவனத்துக்கு வேலை தேடி போறீங்க, அப்போதான் புதிதா போறீங்கன்னு சொன்னா தாராளமாக போகலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான உங்களுக்கு எந்த விஷயங்கள் இன்னைக்கு வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதிலெல்லாம் நம்மளா கலந்து கொள்ளக்கூடாது. அதனால பேச்சில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். நம்மளுடைய உடல்நிலையில கவனம் தேவை. அதே மாதிரி ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு தேடினோம்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய முக்கியமான பொருட்கள் மீது கவனம் தேவை. ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக கடன் வாங்கும் சூழல்கள் வரலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரர் மற்றும் குடும்பத்தின் வழியில செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம கடன் வாங்குகின்ற சூழல்கள் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தமான உடல்நிலை பிரச்சனைகளுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னா அதற்கான மருத்துவ செலவுகள் வரலாம். சுகர் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுனா அதன் வழியில நமக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். குறிப்பா தங்க நகைகள், இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் மீது நம்ம கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. வயிறு பகுதி, கால் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அழகு சார்ந்த சிகிச்சைகள் சிலருக்கு மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு கண்ணாடியாவது நம்ம மாற்றணும், நமக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வேணும் அப்படிங்கிற எண்ணங்களாவது சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சில் இனிமையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு பேசும்போது ஒரு இனிமையான நபராக இன்னைக்கு இருப்பீங்க. குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒரு இனிமையான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பண வரவுகள் இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் மூலமா அது செலவாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ஈடுபாடுகள் அதில் அதிகமாக இருக்கும். அதனால வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. சகோதரர் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவையானதாக இருக்கின்றது. வண்டிகள்ல போகும்போது நம்ம பாதுகாப்பு கவசங்களோடு போறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வீணான வம்புகளுக்கு நாமளா போய் கலந்துக்காம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதற்கான உயர்வுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்கள்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அதிகாரம் மிகுந்த பதவிகள் சிலருக்கு தேடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக தேவைப்படுகின்றது. கலை பொருட்கள் விற்பனை, அலங்கார பொருட்கள் விற்பனை, ஃபேன்சி ஸ்டோரு, இந்த மாதிரி சிறிய அளவுல தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் இருக்கும். சின்ன அளவுல முதலீடு போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலர் தற்காலிக பணிகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள்ல நாமளா ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை.
வீண் விவாதங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. இன்னைக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் வேலைகள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால பணவரவு இருக்கும், பொருள் வரவு இன்னைக்கு இருக்கும். புதிய காரியங்கள், நல்ல காரியங்களை இன்னைக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். சாலை பகுதிகளில் கவனமாக இருக்கணும். தொழில் முறைகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நம்ம எந்த வேலைகளை மேற்கொண்டாலும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.